இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட்பீட் சென்சாரை நம்ம எப்படி ஆர்டினோ மூலியமாக இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன காம்போனன்ட் தேவை அப்படின்னா ஜம்பர் கேபிள்ஸ், ஆர்டினோ யூஎஸ்பி கேபிள், இதுதான் வந்து ஹார்ட்பீட் சென்சார், அந்த ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட்பீட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஹார்ட்பீட் சென்சாரோட டைப் வந்து HW827 அப்படின்ற ஹார்ட்பீட் சென்சார் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதில் மொத்தம் 3 பின்ஸ் இருக்குது. சிக்னல் பின் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து 5 வோல்ட்டுக்கும், நெகட்டிவ் வந்து கிரவுண்டுக்கும் கொடுத்துருந்தோம். இந்த சிக்னல் பின்னை நம்ம அனலாக் பின்னில் யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாக இந்த ஹார்ட்பீட் சென்சார்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மெடிக்கல் சிஸ்டத்தில், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்சஸ்லேயும் இந்த ஹார்ட்பீட் சென்சார் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட்பீட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹார்ட் வந்து எல்லா பாடி பார்ட்டுக்கும் பிளட் செல்ஸை பம்ப் பண்ணி அனுப்பும். அந்த பம்ப் பண்ணி அனுப்பும்போது நம்ம இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரை இந்த ஹார்ட்பீட் சென்சார் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த ஹார்ட்பீட் சென்சாரில் லைட் எமிட்டிங் டயோடு LED இருக்கும். அந்த LED வந்து பிளட்டில் பட்டு பிளட் செல்ஸில் பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது லைட் டிடெக்டிங் டயோடு அப்படின்னும் இதில் இருக்கும். LEDயும் LDE அப்படின்னு ரெண்டு டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவருக்கு இருக்கும். நாம் ஃபிங்கர் வச்ச உடனே LED மூலிமா லைட் எமிட் பண்ணி பிளட் செல்ஸில் பட்டு திரும்ப எவ்வளோ பிளட் செல்ஸ் திரும்ப ரிட்டர்ன் வருது அப்படின்றத LDE எவ்வளோ திரும்ப ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஹார்ட் பீட் நமக்கு பிரிண்ட் ஆகி ஆர்டினோட நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பிசிஆர் லேப்டாப் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஆர்டினோ கண்ட்ரோலர், இந்த யூஎஸ்பி கேபிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜம்பர் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிடுவோம். இது வந்து 5 வோல்ட்டுக்கு. 5 வோல்ட்டில் இங்கே ப்ளஸ்ன்னு சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் எதில் இருக்கும் அதில் இன்சர்ட் பண்ணிடுவோம். அடுத்தது மைனஸாக கிரவுண்டுக்கு. கிரவுண்ட் பின் எடுத்து இதில் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்தது A0 பின் தான் சிக்னல் பின். ஸோ இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கோடிங் கொடுத்தாலும் இங்கே இந்த பில்லில் தான் கரெக்டாக கொடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கோடை இப்போ அப்லோட் பண்ணலாம். அதுக்கு யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டினோ போர்டில் LED பிளிங்க் ஆகும். LED பிளிங்க் ஆச்சுன்னா பவர் வருதுன்னு அர்த்தம். இதுலேயுமே LED சொல்லி இதுலேயே லைட் எமிட்டிங் LED பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம கோடை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பல்ஸ் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் பல்ஸ் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்குது கெட்டிங் பிபிஎம் டு மானிட்டர். பிபிஎம் அப்படின்றது பீட் பர் மினிட் அப்படின்றது தான் பிபிஎம். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்துடும். அதில் ஆஸ் டிஃபைனில் எல்லா இன்டர்ப்ரையும் ட்ரூ பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பல்ஸ் சென்சார் ப்ளே கிரவுண்ட் .h அப்படின்றது ஹெடர் ஃபைலு. பல்ஸ் ஒயரில் நம்ம A0 அப்படின்ற பின்னில் நம்ம ஹார்ட் பீட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது சீரியல் மானிட்டர் எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம த்ரெஷ்ஹோல்டு, LED, பல்ஸ் ஒயர் மூணையுமே பல்ஸ் சென்சாரில் எனேபிள் பண்ணிவிட்டு அடுத்து கண்டிஷன் செக் பண்ணுறோம். பல்ஸ் பிகின் ஆகிடுச்சு அப்படின்னா கிரியேட்டர் சீரியல் மானிட்டர் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்த லூப்பில் பல்ஸ் சென்சார் ஏதாவது பீட் கிடச்சிது அப்படின்னா அதை மை பிபிஎம் அப்படின்ற டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்ச வேல்யூவை நம்ம பிபிஎம் சீரியல் மானிட்டரில் பிபிஎம்மை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ரீடிங் கிடைக்குது அப்படின்றத நம்ம சீரியல் மானிட்டரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது அதை கம்பைல் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகாது, கோட் அப்லோடும் பண்ண முடியாது. அது கம்பைல் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் இருக்கும். ஸ்கெட்சில் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸா ஃபைல், இந்த ப்ரோக்ராமுக்கான எக்ஸா ஃபைல் க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்குது, ஏதாவது செமிக்கலோன் வைக்கல அப்படின்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் கோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. கீழே க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
ஸோ கோடை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, டூல்ஸில் போய்ட்டு போர்டை செக் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ யூனோ போர்டு தான் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, அடுத்து போர்ட்டில் நீங்கள் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் போர்ட்டு காமிக்குதா அப்படின்னு பாருங்கள். காமிச்சதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கோடு அப்லோட் பண்ணியாச்சு. கோடு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பீட் சென்சாரில் நம்ம ஃபிங்கரை வச்சதுக்கப்புறம் ஹார்ட் பீட் என்ன ரீடிங்ஸோ அதை சீரியல் மானிட்டரில் ப்ரிண்ட் பண்ணணும். அதை நீங்கள் சீரியல் மானிட்டரில் பார்க்கலாம். எடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த பீட்டும் வராது. நம்ம வச்சோன்னா எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குது அப்படின்றத நம்ம சீரியல் மானிட்டர் பிபிஎம் அப்படின்றது பீட் பர் மினிட் அப்படின்றது தான் பிபிஎம் அப்படின்னு நம்ம சீரியல் மானிட்டரில் ப்ரிண்ட் பண்ணக்கூடியது. அது பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ. இப்படி தான் ஒரு ஹார்ட் பீட் சென்சாரை நம்ம ஆர்டினோ மூலிமா இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம்.